தேவனுடைய கிரியைகளில் மிக முக்கியமான கிரியை ஒன்றிணைப்பது, ஒற்றுமையை கொடுப்பது. சாத்தானுடைய கிரியைகளில் முதன்மையான கிரியை பிரிவினையை உண்டு பண்ணுவது, பிளவை உண்டு பண்ணுவது. ரட்சகர் இயேசுவின் நாமத்திலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்களாக. எபேசியர் 2:14 இருதிறத்தாரையும் ஒன்றாக்கி எப்படி எங்க சமாதான கேட கொடுக்கலாம், யார பிரிக்கலாம், இதுதான் சாத்தானுடைய முழு தந்திரமாக இருக்கிறது, முழு திட்டமாக இருக்கிறது. ஆனா நம்முடைய ஆண்டவராய் ஏசப்பாவுடைய குணம் என்ன தெரியுங்களா? ஒற்றுமையை உண்டு பண்ணுவது. இயேசு ஜெபம் செய்தார், நாம் ஒன்றாய் இருப்பது போல சீசர்களாக இவர்களும் ஒன்றாய் இருக்க வேண்டும். இன்றைக்கு ஒற்றுமை கேடு, பிரிவுகள், பிரிவினை, இதுதான் உங்க வாழ்க்கையா இருந்துச்சுன்னா இயேசு ஒற்றுமை என்கிற விதையை உங்களுக்குள்ளே விதைக்கிறார். பிரிவினைகளை இயேசு மாற்றுகிறார். இப்படி சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தில் பிரிவினைகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒற்றுமை கேடுகள் மாறட்டும். ஒன்றிணைப்பாராக உங்களுக்குள் இறங்கி வருகிறார். பிரிவுகள், பிரிவினைகள் மறைந்து போவதாக, ஒற்றுமை உண்டாவதாக. ஒரு மனப்பாட்டை கர்த்தர் கொடுக்கிறார். இது பெரிய ஆசீர்வாதம். இன்றைக்கு பெற்றுக் கொள்ளுங்க. God bless you.